வணக்கம். நான் உங்கள் எம்ஆர் பிரகாஷ். இப்போ பேச போகிற விஷயம் என்னென்னா, தொப்பையை பற்றி பேச போகிறோம். தொப்பை எல்லாரும் நினைக்கிறாங்க உடல் பருமனை காமிக்குது, நம்ம கெத்தை காமிக்குது அப்படிலாம் ஒரு மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். 25 வயசு தாண்டுற வரைக்கும் 6 பேஸ் மாதிரி இருந்த வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து பெரிய அளவில் தொப்பை வந்துடுது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது உடல் வாகு, அதனால் தொப்பை வருது, இந்த தொப்பை இருக்கிறது நல்லது, பார்க்குறவங்க மதிக்க முடியும், நம்மளை மதிப்பாங்க அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். தொப்பைங்கிறது எப்படின்னா, உடலில் சரியாக சாப்பிடாம சரியாக உழைக்காமல் இருக்கிறதுனால அந்த உணவுகள் ஜீரணசக்தி சரியாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கழிவுகள் சேர்ந்து ஒரு சைஸுக்கு பெரிய சைஸுக்கு வர்றது தான் தொப்பை. ஆனால் கழிவுங்கிறது என்ன தெரியுங்களா, வியாதி. நம்ம தொப்பை பெருக்க சந்தோஷப்படுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். குண்டா ஆகிட்டா நம்ம பெரிய மனுஷன் மாதிரி காமிக்கலாம், எதுவுமே கிடையாது. பெரிய மனுஷனா சின்ன மனுஷனாங்கிறது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து, மக்கள் மனசில் நம்ம பதியறதை பொறுத்து தான் இருக்குது. பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறதெல்லாம் உடம்பை பொறுத்துலாம் கிடையாது. மனசு நல்லா இருக்கா, நல்ல எண்ணம் இருக்குதா, நல்ல முறையில் நடந்துக்கிறாங்களா, நல்ல ஒழுக்கமாக இருக்கிறாங்களா, இதை வச்சு தான் நமக்கு மதிப்பு கிடைக்குமே தவிர உடல் பருமன் தொப்பை இதெல்லாம் வச்செல்லாம் கிடையாது. தொப்பைனாலே வியாதி. எப்போ வியாதி வரும், இது இப்போ ஃபஸ்ட்டு தெரியாது. கழிவு பெருசாக இருக்கும்போது, வயிறு பெருசாக இருக்கும்போதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த கழிவுகள்லாம் சேர்ந்து ரத்தத்தை கெடுத்துரும். ரத்தத்தை கெடுக்கும்போது நோய்கள் பலவிதமான முறையில் பலவிதமான நோய்கள் வரும். அப்போ தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. தொப்பை வந்துருச்சு அப்படின்னா நோய் வந்துருச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. தொப்பை என்னைக்கு நார்மல் சைஸுக்கு நம்ம அது சாப்பிட்டு வயிறு பெருசாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது ஓகே, அது உடம்புக்கு ஆரோக்கியம். சாப்பிடும்போது வயிறு பெருசாக இருக்கணும், உடல் உழைக்கும் போது நேரங்கள் மாறும்போது அடுத்த சாப்பாட்டு வேலை வரும்போது வயிறு ஸ்லிம்மாக வருது, நார்மலுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் தொப்பையாகவே இருக்கு பாருங்க, அதுதான் வியாதி. வியாதிங்கிறது நம்ம குறைக்கிறத பொறுத்த. இதுக்கு என்ன செய்யலாம், இந்த தொப்பையை எனக்கு தெரியாமல் வந்துருச்சுங்க, தொப்பையை குறைக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. ஆனால் முடியாது. தொப்பைக்குவாக பல எந்திரங்கள்லாம் வந்துருச்சு தொப்பையை குறைக்கிறதுக்கு. எப்படின்னா, தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா மென்று அரைச்சி முழுங்க பாருங்க சாப்பாடு. எப்போவுமே நான் சாப்பிடவே நேரம் கிடைக்கலாம்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. சாப்பிட கூட நேரம் இல்லை அப்படின்னா வாழறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். எப்படின்னு கேட்டால், நம்ம சாப்பிட்றதே நம்ம வாழ்கிறதுக்கு தான். அதுக்கே நேரம் இல்லைன்னா வாழ்க்கை குறைஞ்சிரும், வாழ்க்கையோட நாள் குறைஞ்சிரும். அப்போது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு போய் சீக்கிரம் சம்பாதிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வாழ்க்கை குறைஞ்சி போயிடுமே. வாழ்க்கை குறைஞ்சி போயிடுச்சுன்னா நீங்கள் சீக்கிரம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? நீங்கள் சம்பாதிக்கிறத நீங்களே அனுபவிக்க முடியாது, மற்றவங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்துட்டு தான் போக போகிறீங்க. நீங்களும் நிம்மதியாக வாழ முடியாது. நிம்மதியாக 4 வாய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் அவ்வளோங்க சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் நீங்கள் போய் உழைச்சி என்ன பண்ண போகிறீங்க? யோசிச்சு பாருங்கள். சாப்பிடும்போது சாப்பாடை பிசைஞ்சு வாயில் வச்சதுலேருந்து மென்று அரைச்சி முழுங்குற வரைக்கும் வாய் திறக்காமல் மெல்லுங்க. அந்த மென்னுகிட்டே இருக்கும்போது வாய் திறக்காமல் மெல்லும்போது உமிழ்நீர் நிறைய சுரக்கும், சாப்பாட்டில் கலக்கும், வழுக்குன்னு வாழைப்பழம் மாதிரி உள்ளே இறங்கிடும். அப்போ உமிழ்நீர் சாப்பாடு கலந்த பிறகு உள்ளே இறங்குற சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வயிற்றில் உள்ள கழிவுகள் ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பிச்சிடும். கரைஞ்சி ஏற்கனவே இருந்தால் நீங்கள் ஓடுவீங்க, உடையாடுவீங்க, உட்காருவீங்க, எந்திரிவீங்க, எல்லா வேலையும் செய்வீங்க இல்லையா, அந்த மாதிரியான உடல் உங்களுக்கு கிடச்சிரும். இதை வேணால் செஞ்சு பாருங்களேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிடும்போது இந்த மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடித்தோடனே 1/2 மணி நேரம் தண்ணி குடிக்காத இருந்து பாருங்கள். உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக மாறுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்னா, இது டெம்பரவரி தான் நம்ம சொல்கிறது. ஆனால் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா என்னோடய மீட்டிங் நீங்கள் வரணும்.
நீங்கள் மீட்டிங் வரணுன்னா எனக்கு தகவல் சொல்லணும். தகவல்னால் ஃபோனில் எனக்கு வந்து தகவல் சொல்லி பதிவு செஞ்சுக்கிட்டு அந்த டேட்டில் நான் அறிவிக்கும் போது நீங்கள் வந்து கலந்துக்கும் போது நீங்கள் எல்லா நோயும் தனித்தானே குணப்படுத்திக்கிறதுக்குனா வாய்ப்பு கிடைச்சிடும். இப்போ உள்ள விஷயம் என்னென்னா தொப்பையை குறைக்கிறது தான். தொப்பையை குறைக்கிறது தான். இப்படி சாப்பிடும்போது தொப்பை குறையும். தொப்பைன்னா வியாதின்னு நீங்கள் புரிஞ்சுங்க. தொப்பையை குறைக்கிறதுக்கு ஐடியா பண்ணுங்கள். நீங்கள் முறையான நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. நான் எல்லாமே நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க, கெட்ட சாப்பாடுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றோம். கண்டிப்பாக தொப்பையை குறைக்கிறதுக்கு இதுதான் வழி. நல்லா மென்று அரைச்சி முழுங்குங்க. வாய் மூடுங்க. வாய் மூடிக்கிட்டு மெல்லும்போது உமிழ்நீர் நிறையா சுரக்கும். உமிழ்நீர் நிறையா சுரந்ததுன்னா சாப்பாட்டில் கலக்கும். சாப்பாட்டில் கலந்த சாப்பாடு வயிற்றுக்குள்ளே வாழைப்பழம் மாதிரி வளர்ந்து உள்ளே போயிடும். அப்போது ஜீரணசக்தி நல்லா நடக்கும். நல்லா நடக்குது அப்படின்னாக்கா அந்த கழிவுகள் ஆட்டோமேட்டிக்காக வயிற்றுலேருந்து மலமாவோ ஒன்றுக்காவோ ஏதோ ஒரு வகையில் வெளியில் போயிடும். தொப்பை குறைஞ்சிரும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அருமையான முறையில் நீங்களே சொல்லுவீங்க, ஒரே மாதத்துல எனக்கு தொப்பை பாதி குறைஞ்சிச்சு, 2வது மாதத்தில் முழுசாக குறைஞ்சிச்சு அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் எந்த வியாதியும் வரக்கூடாதுன்னா என் மீட்டிங் கண்டிப்பாக வாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ அத்தனையும் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். பில்லை வந்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ அத்தனையும் உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது நான் என்னுடைய வீடியோ எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேமான்னு நீங்கள் பாருங்கள். பண்ணலைன்னா உடனே பண்ணிவிடுங்க. ஆனால் ஒரு தடவை தான் பண்ணணும் ஒருத்தர். ஏன்னா மறுபடியும் பண்ணிங்கன்னா அது சப்ஸ்கிரைப் ஆகிடும். நீங்கள் ஒரு முறை பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. என் நம்பர் எல்லாமே டிஸ்பிளேயில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொப்பை வியாதின்னு புரிஞ்சுக்கிட்டு தொப்பையை குறைக்க பாருங்கள். வாழ்க வளமுடன்.